இன்றைக்கி காலையிலேயே நம்மளை தேள் ஒரு போட்டு போட்டிருக்குங்க. நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நம்ம மல்லாட்டை கொடி தாங்க மாட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம். நம்ம வந்து கட்டு சுற்றி வச்சுருந்தோம், அதுக்குள்ளே இருந்திருக்கோம் போல். நான் அதை எடுத்துகிட்டு போய் விடலான்னு பார்த்தா என் கைக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் எப்படியோ ஒரு வழியை எடுத்து போய் நம்ம வரப்போகிற அதை சேஃபாக விட்டுட்டோம். ஏன்னா இங்கேருந்து நம்மளை தான் அட்டாக் பண்ணோம். அடுத்து நம்ம கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அப்புறம் இங்கே ஒரு குரங்கு அழகாக குட்டி வச்சு உட்காந்துட்டு இருந்துச்சிங்க. தேங்காய் தான் கொடுத்தோம். காட்டில் இவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சிங்க. இப்போ நம்மகிட்ட வந்து வாங்கி சாப்பிட்ற நிலமை. அப்படியே நம்ம வயலுக்கு வந்துட்டுங்க தண்ணி பாச ஆரம்பித்தோம். சேப்பங்கையில் வந்து இலை மேலே இவ்வளோ அழகாக தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம வேர்க்கடலை செடியில் வந்து அப்பா வந்து மண் வாரி வச்சுருந்தார். வேர்க்கடலை சுற்றி வந்து மண் வாரி வச்சா அந்த பிஞ்சு, அதாவது கம்பி வந்து கீழே இறங்கி நல்லா பிஞ்சு அதிகமாக ஊற்றுங்க சொல்லிட்டு அடுத்து சாப்பிட்லான்னு வந்தோம். இங்கே வந்து அந்த வேப்பந்தழையை சாப்பிட்ற புழு வந்து போயிட்டு இருந்துச்சு. அடுத்து மதியத்துக்கு வாழைப்பூ போடாமல் செஞ்சுருந்தாங்க. அதுதான் சாப்பிட்டுட்டே இருந்தேன் நான். அப்போ வந்து நம்ம வந்து ஈவினிங்காக சமைக்கிறதுக்கு தக்காளி கட் பண்ணிகிட்டு இருந்தார். அடுத்து நான் வாழைப்பூ வடையை சாப்பிட்டுட்டே இருந்தேன். அதுக்குள்ளே இங்கே ஒரு காக்கா வந்துச்சு. அதுக்கு சாதம் வச்சுருந்தோம். அது குட்டிகளை கூப்பிட்டு வந்துச்சு. ஆனால் அது குட்டி மட்டும் சாப்பிடல, அதோட தாய் காக்கா மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் அடுத்து நம்ம உழவு ஓட்ட தான் போயிருந்தோம். அடிக்கிற வெயிலில் வண்டியில் உட்காரவே முடியலைங்க, அந்தளவுக்கு வெயில். அப்புறம் வெளியில் உழவு ஓட்டி விட்டுட்டு அப்புறம் நமக்கு வந்து இன்றைக்கி எருவு தாங்க எடுத்துகிட்டு வந்தோம். கீரை விதைக்கிறதுக்காக நம்ம வந்து மாட்டு தொழு உரம் எடுத்துகிட்டு வந்தோம். அப்படியே அந்த மூட்டையெல்லாம் இறக்கி வச்சுட்டு நம்ம கீரை விதைக்கிறதுக்கு ரொட்டேட்டர் விட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டா நாளைக்கு வந்து கீரை எப்படி விதைக்கணும்னு பார்க்கலாம்.